ப்ரெக்னென்ட்டு நான் அனௌன்ஸ் பண்ணுறக்குள்ளேயே ஃப்ரீ அட்வைஸ் தான் நம்பர் 1 ஈஸியாக வந்து விழுகிறது. ஸோ நம்ம இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப காமனாக நம்மளோட சொசைட்டியில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற அந்த 5 மித்ஸை நம்ம பிரேக் பண்ண போகிறோம். நோ பப்பாளி, நோ பைனாப்பிள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. எதுக்கு அப்படி ஒரு பேன்? பப்பாளினாலையும் சரி பைனாப்பிள்னாலையும் சரி எந்த ஒரு ஹார்மும் கிடையாது. நம்ம சாப்பிட்றது என்னன்னால பப்பாளி பழத்தை தான் சாப்பிட்றோம். குழந்தைக்கு ஏதோ ஒரு பாதிப்பு வருங்கிறதுல பற்றி பயப்படவே வேண்டாம். ப்ரெக்னென்ட் ஆன உடனே மேலே கீழே இறங்கக்கூடாது, கீழே இருந்து மேலே இறங்கக்கூடாது. சில பேருக்கு ஒரு ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சி, அவங்களுக்கு ரொம்ப பிபி ஜாஸ்தி இருக்குது, இல்லை நஞ்சு கொஞ்சம் கீழே பதிஞ்சு இருக்குது. டாக்டர்ஸே நாங்கள் சொல்லுவோம், அட்வைஸ் பண்ணுவோம், வேண்டாம்ப்பா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிற ஒரு சப் குரூப் இருப்பாங்க. பட் அது எல்லாருக்குமே அப்ளிகபிள் ஆகவே ஆகாது. வெஜினலாக டெலிவரி பண்ணாலும் ஃபைனல் நம்ம கடைசியாக என்ன எதிர்பார்க்குறோம்? ஒரு ஹெல்த்தி பேபி, ஹெல்த்தி மதர், அதை தான் நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ சிசேரியனில் டெலிவரி பண்ணுறதுனால அது அப்நார்மல் டெலிவரிங்கிறத ஃபஸ்ட்டு மைண்ட்லேருந்து மாற்றிக்கணும்.